அனைவருக்கும் வணக்கம். அரசு மேல்நிலைப் பள்ளி நக்கசேலம் பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து வருகிறோம். 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் கோகுல். என் பெயர் விஜயராஜ். நான் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் சந்தோஷ். நான் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் சஞ்சய். நான் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் தீபனிதன். 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்றைய வாழ்க்கையில் நாம் பல சவால்களை எதிர்கொள்கிறோம். அவற்றில் சில கடினமான மற்றும் சமூகங்கள் நிறைவான வாழ்க்கை மறுசுழற்சி உருவாக்கல் போன்ற கல்வி மேலாண்மை உறுதி செய்வதில் உள்ள சிக்கல்களாகவும் நீங்கள் பள்ளி புத்தக மேம்பாட்டு திட்டத்திற்காக நாம் சமூகத்திற்கு மிகவும் உபயோகரமான மக்களின் வாழ்க்கை மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவிகரமான ஒரு செயல் திட்டத்தை நிலையான வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் என்ற தலைப்பில் கல்வி மேலாண்மை என்ற கருப்பொருளை ஒட்டி நாங்கள் நியமித்துள்ளோம். நாங்கள் எதிர்கொண்ட சவால் உலகத்திலும் உள்ள விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் தங்கள் தாவர ஆரோக்கியத்தையும் விளைச்சலையும் மேம்படுத்த வணிக உரங்களை பயன்படுத்துகிறார்கள். அவற்றை தயாரிக்க தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் கந்தகம் போன்ற கனிமங்கள் மிகவும் விலை உயர்ந்தவை. ஆகையால் வணிக உரங்களை பயன்படுத்துவது பொருளாதார ரீதியாக கடினமானது மற்றும் வளரும் நாடுகளில் உள்ள சிறு விவசாயிகளுக்கு சாத்தியமாகவும் இல்லை. தாவரங்களுக்கும் அறிவான உரம் உருவாவதற்கான வழியை கண்டுபிடிக்க அறிவாளர்கள் அனைவரும் இன்று வரை முயற்சிக்கின்றனர். எங்களின் தேர்வு ஹியூமன் யூரின் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அச்சிவோயா. ஹியூமன் யூரின் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அச்சிவோயா விதைகளில் டாக்டரின் புரோட்டோடைப்ஸ். எங்கள் ஆய்வின் தரவுகள் வளரும் ஆரோக்கியமாக இந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் தேவை. விவசாயிகள் தங்கள் தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்க உரங்களை பயன்படுத்துகின்றனர். உலகின் சில பகுதிகளில் மற்ற அனைத்து ஊட்டச்சத்துக்களும் குறைந்துவிட்டதாலும் விவசாயிகள் உரத்தை வாங்க முடியாத இயல்பு நிலையில் உள்ளதாலும் இந்த பகுதியில் உள்ள மக்கள் பசியாலும் வறுமையிலும் வாழும் அபாயத்தை எதிர்கொள்கின்றனர். சிறுநீரில் 12% நைட்ரஜன், 2% பாஸ்பரஸ் மற்றும் 5% பொட்டாசியம் உள்ளது. இது 18-2-5 என்றும் காய்கறிகளுக்கு 18-18-21 என்றும் சுருக்கமாக. இந்த சிக்கலுக்கு நாங்கள் உருவாக்கியுள்ள ஹியூமன் யூரின் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் HUOF ஒரு புதுமையான செயல்முறையாகும். இந்த செயல்முறையில் மனித சிறுநீரை சேகரித்து அதை தக்க பாதுகாப்பான முறையில் 10 முதல் 20 மடங்கு வரை நீர் கலந்து விரயத்தை குறைத்து திரவ உரமாக தாவரங்களுக்கு வழங்குகிறோம். ஒரு பைலட் திட்டமாக 2 முறைக்கு ஒரு வாரமான தக்காளி செடி தொட்டிகளில் இட்டுக்கொண்டு HUOF தொட்டியை முன்னில் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் செடியை சுற்றி தொட்டியின் அடிப்பகுதியில் மட்டும் சேர்க்க வேண்டும். அடுத்த தொட்டிகளில் 2 சாதாரண தண்ணீர் மட்டும் ஊற்ற வேண்டும். இந்த தொட்டிகளையும் போதுமான அளவு சூரிய ஒளி உள்ள இடத்தில் வைத்து 30 நாட்கள் கண்காணிப்பால் 2ஆம் தொட்டியில் வளரும் செடியை விட 1ஆம் தொட்டியில் வளரும் செடி செழிப்பாகவும் பெரிதாகவும் வளர்ந்திருப்பதை காணலாம். நாங்கள் இதை மேலும் பல செடிகளில் சோதித்து பார்த்ததில் நாங்கள் உருவாக்கிய ஹியூமன் யூரின் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் HUOF சிறப்பான தொழு உரம் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய ஹியூமன் யூரின் ஆர்கானிக்